رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த நேரத்தில் என்னையும் உங்களையும் இந்த சபையில் ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமதானுடைய இந்த நேரத்தில் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றியும் அதன் பக்கம் நம்முடைய கவனத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய நேரங்களையும் அதிகம் கழித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுரைகளில் சிறந்த அறிவுரையாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிந்த ஒரு சிறந்த கண்ணியமிக்க மனிதருடைய அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக்குவதற்கு தான் இந்த சபையில் இந்த உரையை உங்களுக்கு முன்னால் ஆட்சி கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அவனுடைய வார்த்தைகளை பதிவு செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அவனுடைய தூதர்கள், ரசூல்மார்கள், நபிமார்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் பதிவு செய்வான். அதுபோல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் இந்த உலகத்தில் விரும்பிய, அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட சில நல்லவர்களுடைய வார்த்தைகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். அதன் மூலமாக எதிர்வரக்கூடிய தலைமுறை, எதிர்வரக்கூடிய சமூகம் அந்த நல்லவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று அதை தங்களுடைய வாழ்க்கையில் செயலாக்கி இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்லாஹ் இதை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அப்படி அல்லாஹுவால் பதிவு செய்யப்பட்ட குர்ஆனுடைய மிக மகத்துவமிக்க வரிகளில் ஒன்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்திலே செய்த அறிவுரையாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிந்த அந்த அறிவுரை. மிக சுருக்கமாக, குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறை நேசருடைய அறிவுரை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான் என்றால் அல்லாஹ்விடத்திலே அவர் கண்ணியமிக்கவர், அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர். அல்லாஹ் யாருக்கு அதிகமான நலவுகளை நாடுகின்றானோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற மிக அதிசயமான ஹிக்மா என்ற ஞானத்தை அல்லாஹுவால் பெற்றவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்கினான், ஹிக்மாவை வழங்கினான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அருளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வழங்குவதனுடைய அடிப்படை அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை செய்தான். அவர்கள் இரவு முழுக்க அல்லாஹுவை வணங்கினார்கள், நின்று கால் வீங்க அழுதார்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் இரவுடைய வணக்க வழிபாடுகளில். அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், இருந்தாலும் நீங்கள் ஏன் இரவு முழுக்க கால் வீங்க வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் இறைவனை? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, ஆயிஷா என் மனைவியே, என்னை படைத்த இறைவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்விற்கு அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வணக்க வழிபாட்டின் மூலமாக நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹ் அதைத்தான் லுக்மானிற்கு கொடுக்கிறான். லுக்மான் எனக்கு நன்றி செலுத்துவார்கள் என்ற அடிப்படைக்காக ஆம் நன்றி செலுத்தினார். யார் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்கே நன்றி செலுத்தியவராவார். யார் இறைவனுக்கு நன்றி மாற்றி நடக்கிறாரோ, இறைவனுக்கு நன்றி மறந்து நடக்கிறாரோ, அவருடைய நன்றியிலிருந்து இறைவன் மிக தூய்மையானவன், மிக தூரமானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அறிவுரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை பதிவு செய்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்